வணக்கம். பெரியம்மா வந்துருக்குறான். இவர் தான் எங்களோட முருக்காக்காட கணவனர். வேறு பிரின்சிபல், பள்ளிக்கூட பிரின்சிபல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜெப்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். இப்போ வேன் ஒன்று வரும், அதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களோட வீட்டுக்கு செல்றதுக்கு. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். God bless you. இட்லி போடுங்க. இட்லியும் இங்கே சட்னி, இது காலை சாப்பாடு. சாப்பிட முடியாது எடுக்கிறீங்க, பரவாயில்ல. கொஞ்சம் அக்கா சாப்பிட்ட ஆதி சாப்பிட்டது அந்த மாதிரி. நாளைக்கு இட்லி சாப்பிட்டுட்டேன். ஆனால் இட்லி என்ன நல்லா விட்டுப்போம். இது என்ன படம்? என்ன சொல்லுங்க, என்ன படம்? கொய்யா. போயிட்டு வர பாத்திரமா ஆண்டவரே, போயிட்டு வர. உடம்புக்கு எல்லாம் வேலை இருக்கே, சாப்பிட்டு சாப்பிட. அப்ப சாப்பிடுங்க. அக்கா நல்ல குரலும் நல்லா பாடுவா. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல பாடைக்க காற்றினிலே வருங்கீதம், அந்த பாட்டு உங்களுக்கு தானே வடமாநிலத்துல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடல் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கு? ஓ, பாத்தீங்களா? அந்த மாதிரி கலக்கி விடுத. ஹாலிடே டைம். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஜோதிச்சு தான் கேட்கிறேன் நான். எனக்கிட்ட மங்குஸ்தான், ரம்பூட்டான், பேரகடி, அனித்தக்க பனிநாரம், கிண்ணாரம், ஒக்குமார் அதுக்கு அரக்கன வேணுமா? இது அப்பீட்டு ஹரி சந்தோஷாயினி. அது கொண்டு சொல்லுமா, என்னோட மகளுக்கு நல்லா அது பிடிக்கும். அலிக்கட்ட பேர் ஹரி ரசாயினி மாगे दुआट हरी 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 आशाएं. इस तरह या आरगिने नवानी அக்கா பக்கத்து வீடுதான். நான் சொன்னதான் தானே, நாங்க எல்லாரும் கொண்டா தான் இருக்கோம். நான் இங்க வந்ததை கண்டுட்டு கிளினிக்குக்கும் போயில இருக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு போயில நாளைக்கு போறேன், நல்லா வந்துருக்குறாங்கன்னு சொல்லி நான்தான் போயில வெள்ளம் போகலண்டா. இன்றைக்கு குடிக்கத்தான் வந்தது. இது சண்டியில மட்டும், அதுக்கு விருப்பம் சண்டியில. சந்தோஷமா? ஓ, நல்ல சந்தோஷம். தங்கச்சி வந்திருக்கிறா. நானும் கனடால சவுகிட்ட வந்திருக்கிறேன். எனக்கு மகன் தம்பி வந்து நிற்கிறது நல்ல சந்தோஷம். வயதிலே தம்பி ஆதி, என் அப்பா குணம், அப்பா எல்லாரும் நிக்கணும். எல்லாரும் எனக்கு நல்ல சந்தோஷம். இன்றைக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்கு, சாப்பிட போறோம். தெரியுமா சாப்பாடு என்ன? சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியாது. சோறு இருக்குது, பால் கறி இருக்குது, கீரை இருக்குது, அங்க கொஞ்சம் குழம்பு இருக்குது. ரெண்டு குழம்பு தெரியல. எங்களோட முருக்காக்காட கணவனர். வேறு பிரின்சிபல், பள்ளிக்கூட பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் பண்ணி
எப்படி பாடசாலை நீங்க நாட்கள்ல பிள்ளைகளை படிப்பிக்க எல்லாம் இருந்தீங்க? அது உஷாராக சந்தோஷமாக ஆ. அது வழி நடத்தி அவை நல்ல நிலைகளுக்கு வந்திருக்கிறான். அப்ப நீங்க ஒரு மேத்ஸ் மாஸ்டர் தானே? ஆமாம். பிள்ளைகளுக்கு எப்படி பிடிக்குமா நீங்க படிப்பிக்க? ஓம் எல்லாம் சந்தோஷமாக கேட்கலாம். கணிதம், சமயம், மற்றது தமிழ் இலக்கியம் அதுகளெல்லாம் சிறப்பாக படித்தார்கள். பிள்ளைகள் எப்படி உங்கள நல்ல விருப்பமோ? சரி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நடிக்கிறது தானே அது. ஆமாம். எப்படி உங்களோட காலங்கள்ல நீங்க என்ன அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்வையாரையும் வழிபடுத்துவேன். ஆக கூடிவிட்டால் தலையில் மருந்து விரட்டுவேன். பிள்ளைகள் சந்தோஷமா இருந்து படித்தார்கள். தண்ணி இருக்கு. எப்படி பெரியம்மா அக்கா கோழி முட்டை இருக்கு. அவன் இல்லாமல் இருக்கிறான். அவன் பிரின்சிபலா இருந்தது. பிரின்சிபலாக கடினமாக உழைச்சவா இல்லாமல் பெரியம்மா கூட சாப்பிட மாட்டீங்க. அவ சாப்பிட மாட்டா. நாங்கள் ஓடி போட சாப்பிட விடாமல் தடுக்கிறது அண்டாவாக்கு பிரச்சனைகள் வந்துடும். அதெல்லாம் நாங்கள் கவனம் சாப்பாடு இல்லை. அவர் இருந்தார். இப்போ எனக்கு இவ்வளோ போன முறை நான் வந்து நிற்க அவர் இருந்தவர் அக்காட கணவன். உண்மையில் அருமையான ஆள். ஒருவரோட ஒரு சோழி சொல்லிட்டு இல்லாமல் வாழ்ந்த ஒரு ஆள். என்ன செய்கிறது போயிட்டார். இப்போ அக்கா எங்களை கைவிடுறல எந்த நேரத்துக்கும் கூப்பிடுவாங்க. இன்றைக்கு அவாக்கு டாக்டர்கிட்ட வாந்தம் இருந்தது. அதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டு நிற்கிறான். இன்றைக்கு காலையில் தான் நான் இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்தது. அவன் மதிலடியால் எங்களோட மகன் அங்கால பின் வளவுக்கு அக்காட மருமானோட நின்றது. கண்டுட்டு அந்த கையோட ஓடி வந்துட்டேன். இது ஏதோ நடந்திருக்கு வந்திருக்கு நம்ம ஆசை வேண்டும். பார்த்தா ஒரு சொக்டா போச்சு. தங்கச்சி வந்திருக்குது என்று சொல்லி நானும் முடியல. அவ நல்ல சந்தோஷமா நின்றா. உண்மையில எங்களுக்கு ஒரு நல்ல மைத்திரி அக்காட மாதிரி சொல்லுவாங்க. பெரியம்மா இல்லாடி எங்களுக்கு சரியான ஒரு இதுமாய் ஒரு வெளிச்சமாய் இருக்கு. கேரளாவில் இருக்கு மட்டும் சரியான கஷ்டமா இருந்தா இப்போ இங்கே வந்துட்டா பெரியம்மா என்று சொல்லி இந்த நேரங்களோட அடிப்பட்டு போடுறது குளத்தோட பதைக்கிறது. அப்போ நடுக வாடுறது தானே. அப்போ அவைக்கு பக்கத்தில் உதவி வேற தூரம் தூரம் தானே. அப்போ அதானே நான் பக்கத்தில் இருக்கிறதால நான் பார்க்காம அக்கா சாப்பிட்டு கதைங்க சாப்பிடுவோம். அண்டி உங்களை கூட என்ன சாப்பிட்டீங்க? சோறும் மீனும் மீனா ரஜ்ஜி நச்சன் ரஜ்ஜியும் கீரையும் மற்றது இந்த சம்பல் சம்பளம் எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா ஆதி எப்படி அம்மாவோட சாப்பாடு? ஓ பாத்தீங்களா? தெரியுமா? நல்லா ருசித்து சந்தோஷமாக சாப்பிடுவா என்ன? அதான் மன மகிழ்ச்சி. பெரியம்மா அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் அப்படித்தான். அடுத்தது பெரியப்பா தான் எங்களோட பெரியப்பா இருக்கிறாங்க. அவருக்கு உங்களோட சாப்பாடுன்றா ஒரே சந்தோஷம். இதை விட்டுட்டீங்க அதுலயும் என்ன சாமா கோவா கறி அவ பெரியம்மா